உயிரோட வாழ்க்கையே பெருசா நினைப்பாங்க. அப்ப உடல் மீது கொண்ட பற்றை விட்டு அதை கொஞ்சம் அகல செய்து உயிரின் மீது பற்று வச்சு இறைவனோடு தொடர்பு கொள்ள செய்வது. இந்த உயிருக்கும் சிவனுக்கும் தான் தொடர்பு, இறைவனுக்கும் தான் தொடர்பு. அதனால இந்த உயிர் வாழ்க்கையை தான் பார்ப்பாங்களே தவிர உடல் வாழ்க்கையை அவங்க எனவே உடல் பற்று கிடையாது. அப்ப என்ன பற்று இருக்கு? இறைவன் மீது பக்தி செலுத்துதல். அப்படி பக்தி செலுத்துகின்ற பொழுது பலரும் பலவிதமா இருப்பாங்க. சில பேர் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, தவம் இருப்பாங்க, நோன்பு இருக்காங்க, மந்திரம் சொல்லுவாங்க, கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. பலவிதமான நோன்புகள் இருக்கு. அந்த பலவிதமான நோன்புகள் செய்கின்ற காரணத்தினால் அவர்களின் உடம்பு அல்லது தேகம் மெலிந்து காணப்படும். இறைவனையே பார்க்கணும் அந்த எண்ணம் இருக்கிறவங்க உடம்பு மெலியும். பாட்டு மட்டுமே பாடணும், அதை மட்டும் காதால கேட்கணும், வேற ஒண்ணும் வேண்டாம், அவங்களுக்கும் உடம்பு மெலியும். இறைவனுக்கு தொண்டு மட்டும்தான் செய்யணும், வேற எதுவும் கிடையாது, அப்படி தொண்டு செய்யறவங்களுக்கும் உடம்பு மெலியும். ஆக இறை சிந்தனையோடு உயிரை தொடர்பு கொள்ள செய்தால் உடம்பு மெலியும், தோல் மெலியும். அவ்வளவுதான். அதுதான் இங்க முதல்ல வர்றது. இப்ப திருக்கோவையார் அப்படி உடல் மெலிந்த நிலையில இருக்கக்கூடிய தலைவனை பார்த்து கூட இருக்கிற தோழன் கேள்விக்கிறான், ஏன் இப்ப மெலிஞ்சு போயிட்ட, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறான். கேள்வி கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான். எதனால இதனாலதான் மெலிஞ்சு போயிட்டியா அப்படின்னு கேட்கிறான். இதனாலதான் மெலிஞ்சு போயிட்டியா அப்படின்னு கேட்கிறோம். இந்த காலத்துல நம்ம போய் உங்களுக்கு சக்கரை இருக்கா அப்படி கேட்கலாமா? முதல்ல சொல்லிருக்கேன், கேட்கக்கூடாது. ஏன்னா 98 பேர் சக்கரை பாணி தான். இந்த உலக வாழ்க்கையில 98 பேரு 100க்கு சக்கரை பாணி இருக்கு. சக்கரை இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம். நல்லா இருப்பான்னு வாழ்த்து சொன்னா போதும். நல்லா இருப்பா, நல்லா சாப்பிடுப்பா, இருக்கிறது போதும்பா அப்படி சொல்லிட்டே போகணும். உனக்கு கண்ணு போச்சா, காது போச்சா, அப்படி இருக்கா, இது அதெல்லாம் இந்த நோண்டி நொங்கு எடுக்கிற பிசினஸே கூடாது. எனக்கும் அப்படிதான்ப்பா வலி வந்துச்சு, இந்த மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு இவனும் சேர்ந்துக்கிட்டு இவனும் ஒரு நோயாளியா போய் அங்க பேசக்கூடாது, சரிங்களா? அதனால இப்போ யாரிடமும் என்ன பேசணும்? நலம் தர சொற்களையே பயன்படுத்தி பேசணும், நலமாகவே பேசணும், நன்மையே இனிய உணவாக கனி இருப்ப காய்க்கா வந்து. அதனால எந்த நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி தரப்படியா இருக்கணும். ஒரு 2 நிமிஷமாகுதே அப்படிதான் அந்த வார்த்தைகளை விடணும், நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும். நல்லா இருக்கியாப்பா, நல்லா இரு, வாழ்த்துக்கள் உனக்கு, அப்புறம் சந்திப்போம், அவ்வளவுதான். அப்படி போயிடணும். சக்கரை இருக்கா, என்ன டாக்டர் இப்படி சொன்னாரா, உனக்கு இப்படி இருக்குமே, உடம்பு மெல்லிக்குமே, நடக்க முடியாத, எழுந்து இதெல்லாம் உன்னை யாரு கேட்ட? அது அவன் பாடு. யாருக்கு நோய் வந்ததோ அவங்களுக்கு அந்த பாடு, அதான் எல்லாருக்கும் தெரியுது இல்ல. நீ என்ன அப்புறம் வியாய்க்கான வேற சொல்ல, அவன் டாக்டர் ஆக்கி நோயாளி ஆக்கி நமக்கு என்ன? அதனால நாம போய் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பேசக்கூடாது. இப்ப அந்த மாதிரிதான் இங்க பாங்கன் வந்து கேக்குறான். என்ன கேக்குறான்? ஏன்பா மெலிஞ்சு போயிருக்க, இதனால நீ மெலிஞ்சுன்னு அவன் காரணத்தை சொல்லியே கேக்குறான். காரணத்தை, என்னென்ன காரணங்களால நீ போனதுனால, அந்த இடத்துக்கெல்லாம் போனதுனால நீ மெலிஞ்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப யாரு கேக்குறா, யாரை பார்த்து கேக்குறாங்க? இப்ப கேள்வி இங்கே பாங்கன் என்பவர் மணிவாசகரின் தோழர். மணிவாசகர் தான் இப்ப தலைவர். யாரு? கதாநாயகன். ஆமா ஆமா, அப்படி சொன்னாதான் புரியும் நமக்கு. தலைவன். இங்க சிவபெருமான் தலைவி, அவ பெண்ணாக்கியாச்சு. இப்போ இங்க நல்ல திருக்கோவையார்ல என்ன நிலைமை, சாமியோட நிலைமை என்னன்னா, நம்முடைய நிலைமை பொம்பளை நாயகி, தலைமகள். வணங்குற ஆன்மாக்கள்லாம் யாரு? தலைவன், கதாநாயகர். ஆமா, புரியுதா? கதாநாயகர். அப்ப நீங்களாம் யாரு? பெண்கள்லாம் நீங்களும் கதாநாயகர் தான். ஏன்னா ஆன்மா தானே. ஆன்மா யாரை விரும்புது? தலைமகளாகிய இறைவனை விரும்புது. இப்போ தலைவன் மணிவாசகர், தலைவி இறைவன். இதான் திருக்கோவையார்ல அமைஞ்சிருக்கிற ஒரு நிலை. அந்த பழைய காதல் கதைகளை வாழ்க்கையில யார் வருவாங்க? அப்பா வருவாங்க, அம்மா வருவாங்க, செவிலி தாய், வளர்ப்பு தாய் வருவாங்க, உற்ற நண்பன், தோழி, இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா? அத போலெல்லாம் வரும்.
இப்படி எல்லாம் அமைத்து பாடுவது காதல் இலக்கியம். காதல் இலக்கியம். அதுல கோவை இலக்கியம்னு இருக்கு. கரந்தை கோவை, தஞ்சைவாணன் கோவை, இப்படி எல்லாம் இருக்கு. இந்த கரந்தை கோவை, தஞ்சைவாணன் கோவை எல்லாம் நம்ம மனித இனத்தை சார்ந்தது, சமுதாயத்தை நம்ம சார்ந்தது. ஆனா இந்த திருச்சிற்றம்பல கோவை மட்டும் இறைவனை கொண்டு வந்து சேர்த்து பாடியது. இறைவனை, ஆமா, பக்தி நெறியில நின்று பாடியது. இந்த பக்தி நெறியில் வந்த காதலால் மணிவாசகர் மெலிஞ்சிட்டார். இதான் செய்தி. இப்ப பாட்டா வரப்போறது அதுதான். புரியுதா? இது இது சுருக்கமா சொல்ல போனா இந்த காலத்து விழா காதல் படுத்தும் பாடு. சுருக்கமா சொல்ல போனோம்னா இது இங்கேயும் அப்படித்தான், அங்கேயும் எப்படிதான். கோயில் உள்ள நுழையிறானா இம்மா கூட்டம் இருக்குது, சாமியை பார்த்து விட்டாங்களா உடனே மூடிட்டாங்க. எவ்வளவு இந்த பிரச்சனைகள் சிக்கல்லாம் வருது இந்த காலத்துல. நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த இறை வழிபாடு, இறை வழிபாட்டு கோயிலுக்கு போறாங்க, வரிசையா நிக்கிறாரு ஒருத்தர், அவரு காப்பாளரா யாரோ ஒருத்தர், என்ன சொல்லி செய்யலாம்? அது என்ன கோயில்? அது விநாயகர் கோயில். அப்பா கணபதி வாங்க, வேகமா வாங்க, இப்படி சொல்லணும். சிவா வேகமா வாங்க, எல்லாரும் பார்க்கணும் சாமி, அப்படி சொல்லணும். அது வெளியிலயாவது பரவாயில்ல, நல்லா நாசுக்கா திட்டுவான், அங்க அவ்வளவு திட்டுறான். அந்த பண்பு தெரிந்தவர்கள் கோயிலில் பணி செய்ய வேண்டும். யார் அதன வேலைக்காரர்ல இருந்து ஐயர் வரைக்கும் சரி. அந்த பண்பு, அந்த திறமை தரம் தெரிந்தவர்கள் அங்க உடம்பெல்லாம் இல்ல, ஆன்மாவை மதிக்கணும். கோயில்ல ஆன்மாதான். இது ஒரு உயிர், இது ஒரு உயிர், அவ்வளவுதான். ஒரு உயிர் தேடி வருது, அவ்வளவுதான். அது ஆளுக்கு பார்த்து வேக்க போறதெல்லாம் அங்க சரியா வராது. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். ஆகவே திருக்கோவையார் என்பது சிவபெருமானை கேட்டு வாங்கி எழுதிய நூல். என்ன கேட்கிறாரு மணிவாசகிட்ட? அப்பா திருவாசல எழுதினாங்க இல்லையா, அதுல நீ என்ன பண்ணிருக்க? திருவம்பாவையெல்லாம் பாடியிருக்க இல்லையா? இந்த பாவை பாடிய வாயால் கோவையும் கோவை பாடுக கேட்டு வாங்குறாரு. இவர்தான் எல்லாம் செய்யறாரு. யாரு? நமக்கு இருக்கந்தான் எல்லாம் செய்யறாரு. செய்துவிட்டு எழுதுப்பா, அதையும் எழுதுகிறேன். எல்லாத்தையும் கைப்பட எழுதிய நூல். எனவே அதனை ஆன்மீகத்தை மையமாக கொண்ட, பக்தியை மையமாக கொண்ட திருச்சிற்றம்பல கோவையார் என்னும் பக்தி காவியத்தை, காதல் ஓவியத்தை நமக்கு வரைந்து கொடுத்தார் மணிவாசகர். இறைவனர்களால் நமக்கு கிடைச்சது அந்த நூல். இது பிரபந்தம்னு பேர் வடமொழியில. பிரபந்தம்னா சிறு இலக்கியம். பிரபந்தம் சிறு இலக்கியங்கள். சிறு இலக்கியங்கள். இப்ப பெரிய இலக்கியங்கள்னு சொல்லுவோம். என்னம்மா பாப்பா, பெரிய இலக்கியம்னா என்ன தெரியுமா? தெரியாதா? சரி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதெல்லாம் 50 காப்பியங்கள். பெரிய காப்பியம். சிவக சிந்தாமணி, புரியுதுங்களா? இதிகாசங்கிறது மகாபாரதம், இவை போன்றவை. புராணங்கள், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய இலக்கியம். இதெல்லாம் பெரிய அளவில் வந்த இலக்கியங்கள். சரிங்களா? சிறு இலக்கியங்கள்னா என்ன? ஒரு செய்தி பட்டு தான் இருக்கும், ஒரு கருத்தை மட்டும்தான் படும். இப்ப அபிராமி அந்தாதி, அவ்வளவுதான். அபிராமி வேட்டார், அபிராமியை வேண்டினார், வணங்கினார், முடிஞ்சு போச்சு. அதுல 100 பாட்டு இருக்கும். தூது, உலா, குலோத்துங்க சோழன் உலா, உலா வரும்போது பாடுற பாட்டு, அவ்வளவுதான். அதுல மன்னன் உலாவா வருவான், வீதி உலா வருவான். அப்ப இருக்கிற பெண்கள்லாம் அவன் மீது அன்பு கொண்டு மயங்கி, பலரும் எல்லா வகையான பெண்களும், சிறுவர் முதல் பெரியவர் வரை மயங்கி பாடுகின்ற பாட்டு அது. அப்படி உலா வர்ற அழகை பார்த்து சொல்றது. எவ்வளவு அழகா இருக்க, அப்படிதானே எம்ஜிஆரை பார்த்து மயங்கி எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்ப புரியுதா? ஆமா, அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. உலகத்துல மயக்கம் தானே, அது ஒரு மயக்கம் தானே, இல்லையா? இப்படியாக பாடப்படுவது சிறு இலக்கியங்கள். அதுல உலா, அந்தாதி, கோவை, சரிங்களா? கலிங்கத்து பரணி, பரணின்னு ஒரு வகை. பிள்ளைத்தமிழ், குமரகுருபர பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், இவை போல நூல்கள் 96 வகை இருக்கு. சிறு இலக்கியங்கள் வகை எத்தனை? 96 வகை இருக்கு. நல்லா ஞாபகம், சரிங்களா? அதுல 1 கோவையார். நமக்கு பாடமா இருக்கிற நூல்
திருச்சிற்றம்பல கோவையார், அது திருக்கோவையார் என்று அழைக்கப்படும். ஏன்னா இது இறைவனோடு தொடர்பு உடைய அன்பு பக்தி நிறைந்த நூல், பக்தி நிறைந்த நூல். இப்ப இந்த நூலுல நாயகன் யாரு? மாணிக்க வாசகர். நாயகி யாரு? சிவபெருமான். அந்த அளவில் வைத்து கொண்டு பாட வேண்டும், பார்க்க வேண்டும். சரிங்களா? ரைட். இப்ப பாட்டுக்கு வருவோம். இப்ப திருச்சிற்றம்பலங்கிறது எங்க, எதை குறிக்கும்? தில்லையை தான். தில்லைனாலும் கோயில்னாலும் திருச்சிற்றம்பலம்னாலும் பொன்னம்பலம்னாலும், ஆமா, கோயில்னு சொன்னாலே தில்லை தான், அவ்வளவுதான். அதே போல வைணவருக்கு கோயில்னு சொன்னா ஸ்ரீரங்கம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கு. சரி, இப்போ பாடலுக்கு போவோம். சைவ சமய இன்னொன்னு, அந்த இலக்கியத்துல சைவ சமய சித்தாந்த கருத்துக்கள் படிக்கிறோம் இல்லையா, அத கருத்துக்களும் அதுல அடங்கி இருக்கு. அதனால திருவாசகத்தை படிச்சு பொருள் புரிஞ்சுக்கலாம். திருக்கோவையாரை படிச்சு பொருள் புரியணும்னா நாம காதல்ல மாட்டி அகப்பட்டு இருக்கணும், அனுபவம் இருக்கணும். புரியுதுங்களா? அல்லது அந்த நூலுக்கு விளக்கம் சொல்ல சிறந்த ஆசிரியர் தேவை. அவர் காதலிச்சு தோல்வி அடைஞ்ச வாத்தியாரா இருக்கணும். அனுபவம் இருந்தாதான் அதை சொல்ல முடியும். நீங்க திருவாசகத்தை சொல்றது இது இல்லை. ஏன்னா அது முதல்ல சொன்ன காதல் படுத்தும் பாடு, அதுதான். இது இறைவன் மீது காதல், வேற ஒண்ணும் இல்லை. ஆச்சுங்களா? அப்படி இருக்கு. இப்போ ஆமா, இப்ப பாடுவோம். இப்போ சிவம் பெண்ணாகவும் ஆன்மா ஆணாகவும் அமைந்து எழுதப்பெற்ற, நமக்கு தரப்பெற்ற நூல் திருச்சிற்றம்பல கோவையார். இப்போ அந்த நாயகி மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறான் நாயகன். அன்பு, அந்த நாயகன் அவள் மீது அழகு, சிறப்பு, பேசுகின்ற மொழி, இதெல்லாம் நினைத்து பார்த்து ஏக்கம் கொள்கிறான். அப்படி ஏக்கம் கொள்வதால் என்ன, அது உடல் மெலிகிறது, மெலிகிறது. இந்த பற்றிய செய்தி எல்லாம் வருது. இதை யார் கேட்கிறா? அவருடைய பாங்கன் கேட்கிறான். பாங்கன்னா தோழி, தோழன், நண்பன். பாங்கினா பழைய தமிழ்ல தோழி, பாங்கன், பாங்கி அப்படின்னு உண்டு. இப்ப பாட்டுக்கு வாங்க. இதுல எத்தனை பாடல்கள்னா 400 பாட்டு இருக்கு. திருச்சிற்றம்பல கோவையார்ல கோவையார் பாட்டு பூரா, புத்தகம் பூரா 400 பாட்டு இருக்கும். கரந்த கோவை, திருச்சிற்றம்பல கோவை, அந்த இதெல்லாம் கோவைன்னு இருந்தாலே 400 பாடல்கள் இருக்கும். நான் வச்சுங்க. சரி, இதுல தண்டமாணி தேசிகர் உரை தான் சிறந்த உரை, அதை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பாகம் 3ங்கிற புத்தகத்துல கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை இந்த புத்தகத்துல பின்னாடி உங்களுக்கு அந்த பாடலுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியேனும் ஓரளவு முடிந்த வரைக்கும் சொல்றேன். இதையும் கேட்டுங்க, போய் படிச்சும் பாருங்க. படிச்சு பாக்குற பழக்கம் இருக்கா நமக்கு? இல்ல வகுப்புல கேட்டதோட முடிச்சுடுறோமா? இல்ல இல்ல, வீட்டுல போய் பயிற்சி பண்றீங்க, மகிழ்ச்சி. நடக்குதோ இல்லையா சொல்றீங்கல்ல? மகிழ்ச்சி. வீட்டுல போய் பார்க்கணும், அதாவது கேட்கணும். அப்புறம் என்ன பண்ணோம்? மாடு, இப்பதான் சொன்னாங்க, மாடு அசை போடுவது போல கேட்டதை, ஆமாமா, சிந்திச்சாதான் பயன், சிந்திக்கலன்னா இல்ல. பாட்டு பழைய படத்துல சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி விட்டுரும். சிந்தனை செய் மனமே வந்து இருக்கா இல்லையா? அதெல்லாம் நமக்காக இந்த மாதிரி பாடலை பார்க்கணுங்க. ஆமா, வருதா இல்லையா? அது சிவபிரமணம் பார்த்து அருமை, நல்லா இருக்கும் அந்த இசை கேட்கறது. மென்மையா மெதுவா போகும் அந்த பாட்டு. இது அப்ப சிந்தனை செய்யணும் நாம. சரிங்களா? அப்படி சொல்ல. சரி, இப்ப பாடலுக்கு வாங்க. இப்ப சிதம்பரம், சிதம்பரத்துல இருக்கிற இறைவனை வைத்துதான் இவர் பாடுகிறார். அந்த சிதம்பரம் எப்படிப்பட்டது? நீர் நிறைந்த பூமி, நீர் நிறைந்த பூமி. கரை கட்டி நீரை எல்லாம் தேக்கி வச்சிருக்கிறாங்க. முதல்ல விளக்கம், ஓரளவு விளக்கம் சொல்லிடுறேன். கரை கட்டி தடுத்து, அங்கேருந்து வருகின்ற தண்ணியை தடுத்து நீர்நிலைகள், ஏரி, குளம் இதெல்லாம் வச்சு நீர் நம்பி, அதனால நீர் சூழ்ந்த நீர் வளம் மிகுந்த தில்லை சிதம்பரம். ஆச்சுங்களா? அந்த தண்ணீரை தேக்கலைன்னா அந்த ஊர்ல குடியிருக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா கடல் ஓரமாக இருக்கிறது அந்த நிலம், தண்ணி உள்ள வந்துடும், தண்ணி உள்ளது. அதனாலதான் அந்த காலத்திலேயே தடுப்பணை போல கட்டி நிறைய குளங்களும் ஏரிகளும் செய்தார்கள், கட்டி வைத்தார்கள். அதெல்லாம் தெரிஞ்சுங்க.
வீராண ஏரி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கிழக்க போக போக குளங்கள் நிறைய இருக்கும். தண்ணீர் தேக்கிய குளங்கள் இருக்கும். அதுல குடிக்கிறதுக்குன்னு ஒண்ணு, கோயிலுக்குன்னு ஒண்ணு, ஆடு மாட்டுக்குன்னு ஒண்ணு, இப்படிதான் அதையும் வகைப்படுத்திருப்பாங்க. ஆமா, அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு, இந்த நன்காட்டுக்கு போயிட்டு வருவாங்கல்ல, நன்காடுன்னா என்ன? நன்காடுன்னா என்ன? நன்காடுக்கு வந்து சுடுகாடு தான். அதான் நாங்க நன்காடுன்னு அழகா சொல்றது. நல்ல காடு, எல்லாருக்கும் பொருத்தமான காடு, யாரும் பதில் பேச முடியாது. ஆமா, யார் பதில் பேச முடியாது. அந்த நன்காட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும் இல்லையா, குளிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு குளம் வச்சிருப்பான் அந்த பக்கத்துல. அந்த ஊருக்கு கேளுங்க கேளுங்க, அந்த ஊருக்கு ஈசான மூலை, சனி மூலையும் அதுதான், சிவன் மூலையும் அதுதான், ஈசான்ய மூலை. அந்த பகுதியில சுடுகாடு இருக்கும் பெரும்பாலும். அந்த சுடுகாட்டை ஒட்டி கொஞ்சம் தள்ளி, ஊரை ஒட்டி கொஞ்சம் அந்த பக்கத்துல ஒரு குளம் அல்லது குட்டை, அதாவது தண்ணி பயன்படுத்தக்கூடியது, இப்படிலாம் அமைச்சிருப்பாங்க. அதனால சுத்தி ஊரை சுத்தி அங்க பார்த்தாலும் என்ன இருக்கும்? தண்ணி நிறைஞ்சிருக்கும், புல்வெளி இருக்கும், பசுமையா இருக்கும், காய்ச்சி நல்லா இருக்கும், இயற்கையா இருக்கும். ஆடு மாடு மேயும், இயற்கையா எல்லாம் புழு பூச்சி தவறை எல்லாம் வளர்ந்தது, பறந்தது, பிடிச்சது, பார்த்தோம், ரசிச்சோம் நாமெல்லாம் அந்த காலத்துல. இப்ப இருக்கிறவங்கலாம் இந்த படம் வரைஞ்சி இதான் பட்டாம்பூச்சி, பிளாஸ்டிக்ல தயார் பண்ணி இதான் பட்டாம்பூச்சி. இன்னைக்கு அந்த மாதிரி வந்து போயிடுச்சு. இயற்கையோட இருந்தமா இல்லையா, அதெல்லாம் பழையதுல. ஆமா, நல்லது. அப்படி தடுத்து கரை போட்டு கட்டி தடுக்க. ஏன் கரை தடுத்தாங்க? தடுக்கலன்னா கடல் நீர் உள்ள வந்துடும், இந்த தண்ணீர் கடல்ல போய் கலந்துரும், தண்ணீர் பயன்படாம போயிடும். எனவே நீரை தேக்கி வைத்தார்கள். சரிங்களா? இதுதான் அங்க முதல்ல வரக்கூடிய செய்தி. அப்படிப்பட்ட அந்த சிதம்பரத்துல இருக்கிறவன் இறைவன். யாரு இப்போ இங்க இறைவன்? யாரு? தலைமகள் தங்கி இருக்கிறாங்க. அந்த அந்த இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, கோயில்லையும் இருக்கிறான், சிதம்பரம் கோயில்லையும் இருக்கிறான், வானவெளியாகிய பெருவெளியிலும் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் என் மனசுக்குள்ளேயும் வந்துட்டான். இதான் இப்பதான் அன்பு காது. அவன் மீது அன்பு கொண்டனா அவன் என் மனசுக்குள்ள பூந்துட்டான். யாரு? அந்த கதாநாயகி என் மனசை விட்டு நீங்காம இருக்கிறா, அப்படியே இருக்கிறா. ஏயா நான் சூடா காஃபி குடிக்கல அப்படின்னா இதயத்துல போய் சுட்டுடுமா, அதனால குடிக்கலையா. ஏன் இதயம் சுட்டுடுது? இதயத்துல தலைவி இருக்கிறாளா. என்ன இதெல்லாம் என்ன ரொம்பவே வந்து என்னம்மா ரொம்ப அனுபவிச்சுட்டாதான். முதல்ல நான் சொல்லிட்டேன், அனுபவம் இருந்தா நடத்த முடியும்னு சொன்னா இல்லையா? ஆமா, அப்படி அன்பு கொண்டு பாடுகிறார். அவர் வந்து என் மனதுக்குள்ளேயும் வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி, அந்த செய்தி சொல்ல. அவ்வாறு வந்தவர் எப்படிப்பட்டவர்? இசையில் சிறந்தவர். அந்த நாயகி யார்? சிவன். இசையில் சிறந்தவர். சங்கத்தமிழே தலைவனாக இருந்து, சிவபெருமான் தலைவனாக இருந்து அருள் செய்தவர், தமிழை வளர்த்தவர். அப்படி வளர்த்த அந்த சங்க தமிழிலும் இசை தமிழிலும் உன் மனதை பறி கொடுத்தாயோ, அதனால நீ உடம்பு மெலிஞ்சு போயிட்டியா, மெலிந்து விட்டாயா என்று யார் கேட்கிறா? தோழன் பாங்கன் கேட்கிறான். அப்படி கேட்கறது மாதிரி பாட்டு தான் இந்த முதல் பாட்டு. இவ்வளவு பின்னணி தேவை இருக்குது இந்த பாட்டுக்கு, புரியுதுங்களா? இதுல ஒரு செய்தி, இது நேரடியான செய்தி, இது வந்து நேரடியான செய்தி. இன்னும் ஒரு செய்தி இருக்கு, இன்னொரு செய்தி. இப்ப தண்ணீர் சூழ்ந்த உலகம் என்பது சிதம்பரம், இது மண் உலகம். இப்ப பொதுவாக்கிவாங்க, இது மண் உலகம். இவனே பெருவெளியாக இருக்கிறான். பெருவெளி என்பது என்ன? ஆகாயம். ஆகாய தத்துவமாகவும் இருக்கிறான். அதான் அந்த செய்தி. சிதம்பரம் எதுக்கு அடையாளம்? ஆண் தத்துவத்துக்கு அடையாளம். இப்ப இது பூமிக்கு திருவாரூர் சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் சொல்லுவாங்க. நெருப்புக்கு அவ்வளவுதான், அது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதுக்கப்புறம் தண்ணீருக்கு திருவானைக்காவல், வாயு காத்துக்கு திருக்காலை, அது ஒண்ணும் நம்ம நாட்டை விட்டு எட்ட போய் நிக்குது. இந்த மீது நாளை இங்க நம்ம கிட்ட இருக்கு. அப்போ ஆகாயத்து வானத்துக்கு சிதம்பரம் சொல்லும். அதுதான் இங்க செய்தி, பரவெளி ஆகாயம். எனவே
மண்ணுலக வாழ்க்கைக்கும் விண்ணுலக வாழ்க்கைக்கும் தரக்கூடியதாக அந்த நாயகி அந்த சிதம்பரத்தில் இருக்கிறாள். அவள் தான் என் மனதில் புகுந்து விட்டாள். இப்படி அடுத்த செய்தி இப்படி போனோம். இப்படி எல்லாம் அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? முடிஞ்சு ஆச்சா. அடுத்தது இவங்க என் மனதுல இருக்காங்க என்ற செய்தி. அதனால இவரு மெலிஞ்சு போயிருக்கிறார். இவ்வளவுதான் செய்தி. இப்ப பாருங்க பாடலுக்கு போங்க. அடுத்தது இத பாட்டை சொல்லிட்டு வேற ஒரு செய்தி இருக்கு, அதையும் சொல்றேன். வாங்கம்மா சிவா, வேற ஒரு செய்தி இருக்கு, அது சொல்றோம். அது நம்ம அந்த ஞானிகள் செய்யக்கூடிய நிலை. ஞானிகள் என்ன நிலை அப்படின்னு கேட்டீங்க. ஆமா, இப்போ தியானம் செய்யணும். அடுத்த செய்தி சொல்ல, இது அடுத்த செய்தி கேட்டீங்க. தியானம் செய்யணும். தியானம் எப்படிலாம் செய்யறோம்? நாம பல விதமா இருக்குங்க, பல கலைகள், பல இது இருக்கு. படம் கட்டம் போற அதெல்லாம் விட்டுருங்க. 6 ஆதாரம் உடம்புல, அது அங்க போனாலும் 6 ஆதாரம். யார் சொன்னாலும் அது வேற பேர் இருக்கலாம், யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம், அது வேற. மூலாதாரத்துக்கு மேல 6 ஆதாரம். 6 ஆதாரங்கள் என்று வருகின்ற போது நெற்றி புருவமத்தி வந்துடுறோம். புருவமத்தி வந்துடுறோம். சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிந்தது. இதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. அங்க போய் சந்திக்கணும், அங்க போய் சந்திக்க வைக்கணும். நம்முடைய உச்சந்தலையில குழந்தையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த இளநியை சீவனா ஒரு டொடுக்கு மாதிரி அப்படியே லேசா இருக்க முடியும். இளநீ சீவனாக்க கொஞ்சம் அழுத்தி விரலாலே அழுத்திடலாம் இருந்தீங்களா? அந்த மாதிரி குழந்தை மண்டையில நடுவுல அப்படியே லேசா அழுதுற மாதிரி இருக்கும், அழுதுற பகுதி இருக்கும். அது ஒரு புள்ளி, அது ஞான புள்ளி. நம்ம உடலுக்குள் அமைந்திருக்கின்ற ஞானம் வெளிப்படுகின்ற ஒரு புள்ளி. அதன் வழியாக தான் ஞானம் இறங்குது, ஞானம் வெளிப்படுது. சரிங்களா? அந்த புள்ளிக்கு நேரா உச்சந்தலையில உங்க 12 அங்குலம் உயரம், உங்க தலை உச்சியிலிருந்து 12 அங்குல உயரம். இதுக்கு பேரு துவாத சாந்த தானம்னு பேரு. துவான்னா 2, தசம்னா 10. துவாதச சாந்த தானம் 12 அங்குலத்திலே இருக்கக்கூடிய இடம். சரியா? முடிஞ்சு. இங்கதான் ஆற்றல் போகுது. இது 7வது ஆதாரம். அத போகணும். இங்க 6 ஆதாரம் வந்துடுறீங்க, தியானம் பண்ணிட்டு வர்றீங்க. இதை கொண்டு போய் எதுல சேர்க்கணும்? வெளியாக, வான்வெளியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமது உச்சந்தலைக்கு மேல 12 அங்குலம் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளி இருக்கு. அந்த மையப்புள்ளி இருந்து உங்களை சுத்தி கோடு போட்டோம்னா அண்டா வரும். அண்டானா முட்டை போல வடிவம் வரும். அந்த வடிவத்து வரைக்கும் உங்க உடம்புல இருந்து கதிர்கள் சூடு பரவுது. ரேஸ், ஆற்றல் வெளிப்படுகிறது. புரியுங்களா? அது மனவளக்கலையில காந்தம்னு சொல்லுவாங்க. அது இங்கதான் காந்தம். சித்தர்களும் காந்தம்னு தான் சொல்லுவாங்க. உடம்புல இருந்து காந்தம் ஒரு வெளிப்படுகிறது, ஆற்றல் வெளிப்படுகிறது. இது இருக்கு. அதனாலதான் பெரிய பெரிய சாமியார் ரொம்ப ஞானத்துல இருக்கிறவங்க ஞானிகள் கிட்டையே நெருங்க விட மாட்டாங்க. கிட்ட போனாலும் நம்மளை ஏதோ ஒரு சூடு செய்வது போல, சூடு வைப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அதுக்கு தெரிந்தவங்க, உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அடுத்து கீழே விழுந்து கும்பிடும் போதே உடம்புல எல்லாம் தொட விட மாட்டாங்க. எட்டையே நின்று காரணம் அதுதான். ஏன் இப்படி சொல்றேன்னு, வள்ளலாறு ஞானி சித்தர் உடல் முறை மறைச்சு ஆடையை போத்திக்கிட்டார். காரணம் அதுதான். தன்னுடைய ஆற்றலை, தன் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ரேஸ், கதிர் ஆற்றலை, அருள் ஆற்றலை, அதாவது சூரிய சக்தி ஆற்றல், அந்த ஆற்றலை எதிரிலே வருகின்றவர்கள் தாங்க முடியாது என்பதற்காக போற்றி கொண்டார். ஆரம்பத்துல திறந்தபடிதான் இருந்தார், சாதாரணமா இருந்தாரு, சட்டை போட்டு இருந்தார், நம்மள மாதிரி மீசையெல்லாம் வச்சிருந்தாரு. மீசை வச்சார் அவனுங்கிற பாத்துறீங்களா? அதெல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் அது போட்டோம். இப்படி இருந்தார். ஏன் இப்ப போயிட்டாரு ஒண்ணு. அடுத்தது கோயிலுக்கு போனான்னா வலம் வருகின்ற பொழுது அவர் கை வீசி நடக்க மாட்டார். இப்படி கை இப்படி வச்சுக்குவார். கை வீசுவதனால் காற்று அசைகிறது போது பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்படும். கூடவே வர்றவங்க மேல என்ன பண்ணும்? இடிபடும். கை வீசுறோம்னு வச்சுங்க, மேல படும். அப்ப அது வழிபாட்டுல ஒரு குறை வந்தது போல, அழுக்கு ஏற்பட்டது போல கருதும். இன்னைக்கு நம்மளாம் அப்படி நினைக்கிறோமா? முடிச்சு மோதி இடிச்சிட்டு 4 பேரை தள்ளி போய் எட்டி பார்த்தாதான் சாமி. அப்பதான் சாமி வழிபாட்டை பார்த்த மாதிரி ஒரு
திருப்தி. ஆமா ஆமா. என்ன என்ன சாமி ஓட்டிட்டாவா வருது? நாம பார்த்து வாய்ச்ச சாமி தானே. எட்ட நின்ன அழகா அதான் அதெல்லாம் சில இதெல்லாம் வேணும், நமக்கு சில திருத்தங்கள்லாம் வேணும். இப்படியாக அந்த ஆற்றல் வெளிப்படும். நம்ம உடம்புல இருந்து பரவிட்டே இருக்குது. இப்ப நீங்க உட்காந்துறீங்க, வெளியில போயிட்டே இருக்குது, உள்ளது வந்துகிட்டே இருக்குது. வெளியில இருக்கக்கூடிய ஆற்றலை உள்ளே வாங்க வேண்டும் என்பதற்காக, உடலுக்கு வேணுங்கிறதுக்காக தான் வைகரை துயில் எழு சொன்னாங்க. விடிய காலையில ஏந்திரி, ஏஞ்சி உடல் பயிற்சி பண்ணு, நடை பயிற்சி பண்ணு, மூச்சு பயிற்சி பண்ணு, வெளியில போ சொன்னது காரணம். போர்வெல்லாம் போத்தி வேணும், சட்டை இல்லாம போயிட்டு தோட்டத்துக்கு. வயல்வெளியில வேலை செய்யறவன் சட்டை எல்லாம் போட்டிருக்கான், ஒரு 4 முழத்தை கட்டிக்கிட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். உடம்பு பூரா வெட்ட வலிக்கும், காத்தும் படுது, வெயிலும் படுது, மழை பெஞ்சா தண்ணியும் படுது எல்லாம். அதனாலதான் உடம்பு நல்லா இருக்கு, நோய் வாய் இல்லை. நாம எல்லாத்தையும் போட்டு போத்திக்கிட்டு இன்னொன்னு என்ன, இப்ப என்ன அது ஏசி. ஏசி ஆமா, ஏசி இல்லைன்னா நம்மளே ஏசிடுவான். நம்மளே ஏசி, ஒரு ஏசி எல்லாம் வாங்கி அது உள்ளேயே உட்காந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்படிலாம் இருக்காங்க. ஆக இயற்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, அதுதான் இறை வாழ்க்கை. அந்த இயற்கையை மதித்து அதனை பாதுகாத்து அதனை வணங்கி வாழ்வதே சிறந்த வாழ்க்கை, தமிழர் வாழ்க்கை. அதை தெரிஞ்சுக்கணும். அந்த தமிழர் வாழ்க்கை நெறியை சொல்வதுதான் சைவ நெறி. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். சைவ நெறினா ஏதோ என்னமோ உப்பு மிளகா ஊறுகா தொக்கிட்டு வைக்க தொக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. வாழ்விற்கு முழுவதும் வருவது, எத்தனை பிறவி எடுத்தாலும் தொடர்ந்து வருவது, எத்தனை பிறவி எடுத்தாலும் தொடர்ந்து இந்த கல்வி. நீங்க படிக்கிற கல்வி, இப்ப கேட்கிற கல்வி என்ன கல்வி? சாகும் கல்வியா சாகா கல்வியா? ஆமா. இல்ல, இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? ஒரு குடும்பத்துல ஒருவர் அந்த சைவ நெறியில இருந்தாருன்னா போதுமா, அவங்க எல்லாரையும் பாதுகாக்குமா, அவங்க சாமி கொண்டு அவசியம். இப்படி எல்லாம் இருக்குங்க சைவ நெறியில. ஆமா, ஒரு குடும்பத்தில் ஒருவர், ஒரு ஆன்மா அந்த சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை சிந்தித்து நடந்து கொண்டிருந்தால் அந்த ஆற்றல், அந்த பக்தி, அந்த சிவ நெறி அந்த அவர் குற்றம் வரைக்கும், உற்றார் உறவினர் வரைக்கும் பாதுகாக்கும் சொல்லிருக்காங்க. இதுதான் திருக்குறள். ஒருமைகள், அது ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்துங்கிறது காரணம். இதுதான் காரணம். அதான். ஆக அங்கே தங்கி இப்ப என்ன சொல்ல வந்தோம், நாம தியானத்துக்கு சொல்ல வந்தோம். இந்த உச்சந்தலை, அந்த துவாதசாந்த தானம், துவானா 2, தசம்னா 10, 10 2 12, 12 அங்குல உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு சேர்க்கணும், உள்ள வாங்கணும். அந்த வெளியிலிருந்து ஆளை உள்ள வாங்கணும், ஆற்றலை வெளில போகணும். சரிங்களா? இப்படி இருக்கும். நல்ல இறப்பு, நல்ல ஆன்மா உயிர் பிரிது சொன்னா உச்சந்தலை வழியாக போச்சுன்னா அது நல்ல ஆன்மா, சிறந்த ஆன்மான்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கு. அந்த இடத்துக்கு நாம போக வேணாம். இது ஞானம் பெறுவதற்கு வழி, ஞானம் பெறுவதற்கு வழி. இப்படி தியானம் செய்கின்ற காரணத்தினால் என்ன ஆகும்? உள்ளம் வலிமையாகும், உடல் மெலிந்து போகும். அதான் நம்ம பாட்டுக்கு தேவை. அதான் உள்ளம் வலிமையாகும். உள்ளம் எதை நோக்கி போகுது? இறைவனை நோக்கி போறதுன்னா பலமா இருக்கும், மனசு சுத்தமாயிடும். இருக்க 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 அவன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படியே தெம்பா போயிடும். ஆனா உடம்பு என்ன ஆகும்? மெலிஞ்சு போகும். அதனால மெலிஞ்சு போயிட்டியா? இப்படிதான். இப்போ என்னன்னு பாருங்க, இசை கேட்டு மெலிந்தாயா, தமிழ் இலக்கியங்களுடைய பற்றிய செய்தியை கேட்டு அதனால அந்த சிந்தனை ஆராய்ச்சி செஞ்சதுனால மெலிஞ்சு போனியா? இறைவனை நினைத்து அவளையே இப்படி வச்சீங்க, அவளையே நினைச்சு இவங்க அவ இங்க சிவபெருமான் தலைமகள் கதாநாயகியாகிய சிவனையே நினைத்து 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 தியானம் செய்த, அதனால நீ மெலிஞ்சு போயிட்டியா அப்படின்னு யாரு கேட்கிறா? தோழன் கேட்கிறா. அதுதான் இந்த பாட்டு. இப்ப புரியுதுங்களா? இப்ப பாட்டுக்கு வருவோமா? இவ்வளவு செய்தி அதுல இருக்கு. ஆமா, இதெல்லாம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஆமா. சிறைவான் புனல் தில்லை சித்தம்பலத்தும், அது வரைக்கும் ஒண்ணு. என் சிந்தையுள்ளும் உறைவான், அது வரைக்கும் ஒண்ணு. உயர், அது வரைக்கும் ஒண்ணு. புரிஞ்சுங்களா? உயர்மதில் கூடலின் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ, போய் புகுந்தாயின்னு சொன்னோம் இல்லையா? துறைவாய் நுழைந்தனையோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோ, இசை தமிழ போய் கலந்துட்டியான்னு கேட்கிறான். இசை, ஏழிசை,
குரல் துத்தம் விளரி அப்படின்னு 7 வகை எழுத்துரு. இறைவா தடவரை தோற்கு என் குலாம் புகுந்து எய்தியதே உன் மலை போன்ற வலிமையான தோலுக்கு என்ன ஆச்சு, மெலிஞ்சு போயிருக்குதே அப்படின்னு கேட்கிறான். இங்க இறைவாங்கிறது தலைவன், நாயகி வாங்கன்னு கேட்கிறான். இறைவானா தலைவனே, கதாநாயகனே, உன் தோல் மெலிஞ்சு போயிருக்குதே, கம்பீரமா இல்லையா, என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான்? இதனால மெலிஞ்சு போயிட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவியை நினைத்தபடி ஏங்கிய காரணத்தால் உடல் மெலிந்தது. இதுதான் செய்தி. அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு? நீ நினைக்கிற தலைவி ஒரு காலத்துல சிவன். அந்த சிவன் மதுரையில சங்கத்தமிழ் வளர்த்த தலைவன், சங்கத்தமிழ் தலைவர் இருந்தாரு. எனவே அவன் கொடுத்த தமிழை ஆராய்ச்சி பண்ணி புகுந்தியோ, அது அங்க வந்தது இல்லையா? கூடல் தமிழ் ஆராய்ந்தாயோன்னு வருது பாருங்க. கூடலின் ஆய்ந்த ஒன்றின் தமிழின், கூடல்னா மதுரை, மதுரை மாநகரிலே வளர்க்கப்பட்ட அந்த தமிழ் துறையை நீ சென்று ஆராய்ந்து பார்த்து, இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற 3 தமிழ்களை இவற்றையெல்லாம் கலந்து நீ ஆராய்ந்து பார்த்தாய், காரணத்தினால் மெலிந்தாயோ. 1. அடுத்தது பாருங்க, அடுத்தது 7 இசை சூழல் பொக்கோ, இது இசைத்தமிழ். 7 வகையான இசைகளை பற்றி இப்படி அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கேட்டு கேட்டு அதனால நீ ஞானம் பெற வேண்டும் என்ற நிலையிலே மெலிந்து விட்டாயா? அப்போ ஆன்மாவின் சிந்தனை ஒன்று எதை பற்றி இருக்க வேண்டும்? எதை பற்றி? 1 இசையை பற்றி இருக்க வேண்டும், 2 தமிழை பற்றி இருக்க வேண்டும். இவ்வளவுதான். தமிழும் இறைவனும் சிவனும் ஒண்ணுதான், இசையும் தமிழும் இறைவனும் ஒண்ணுதான். இசை மூலமா படிக்கிற, அவ்வளவுதான். அது பேசி பேசி பார்த்து எழுதி கதை எழுதி கவிதை எழுதி படிக்கிற, அவ்வளவுதான். இதுதான் அது இலக்கியம். இது கருவிகளை பயன்படுத்தி வளர்க்கிற இசை தமிழ், அவ்வளவுதான். சரிங்களா? இப்படிப்பட்ட தமிழ் அமைந்த துறைகளில் நீ ஆராய்ச்சி செய்ததனால், அதையே சிந்தித்துக் கொண்டு நினைத்து கொண்டு இருந்ததனால் நீ உடல் மெலிந்தாயோ நண்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பன் கேட்கிறான் தலைவனை பார்த்து. இதான் இதுல பாட்டு. சரிங்களா? இப்படியாக ஆக இதுல சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தில்லை என்பது ஆகாய தலம். சரிங்களா? அந்த ஆகாய தலத்திலே இருக்கக்கூடிய ஆற்றலை நாம பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். இங்க வச்சு இந்த 7வது ஆதாரம் சொன்ன இல்லையா, தியானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும், அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அது ஏன் மேல வைத்து செய்யணும், உடம்புக்குள்ள வச்சு செய்யக்கூடாது? உடம்புக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்கு, அங்க பஞ்சபூதங்களை கடந்த ஆகாய தத்துவம் இருக்கு. ஆகாய தத்துவத்தின் அடையாளம் சிவபெருமான், வான்வெளி. அந்த பெருவெளியில் இருக்கின்ற ஆற்றலை உள்ளே இழுக்கவும் அதோடு கலக்கவும் தான் இந்த உயிர் பிறந்திருக்கு, இந்த உயிர் வந்திருக்கு உடம்புல. புரியுதுங்களா? எனவே இந்த உயிரானது யாரை சிந்திக்கணும்? வான்வெளியில் இருக்கக்கூடிய, பெருவெளியாக இருக்கக்கூடிய, நாத தத்துவமாக இருக்கக்கூடிய, பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவனை நினைத்து தியானம் பண்ணணும். அதான் இந்த 7வது ஆதாரம். இப்படி செய்யணும். ஆக 6 ஆதாரத்தையும் தாண்டி தியானம் செய்து வழிபாடு செய்தால் அந்த வான் தத்துவமாக விளங்குகின்ற சிவபெருமானை நாம் அடையலாம் என்பது இங்கே குறிக்கப்படுகின்ற செய்தி. அது இந்த கோவைங்கிற பாட்டு மூலமாக நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. அதான் துறைவாய் நுழைந்தனையோ அன்றி. ஆமா, 7 இசை சூழல் புக்கோ முடிஞ்சுங்களா? இசைன்னு சொன்னது காரணம் என்ன? இப்ப இசையோட பாடிட்டே இருக்கிறாங்க. எந்த பாட்டா இருக்கட்டும், இசையோட பாட்டா என்ன ஆகும்? நம்ம உடம்பு, மனசு, வாய், மனம், மொழி, வாய் இதெல்லாம் என்ன பண்ணுது? என்ன ஆகும்? நல்லா இசை கேட்குறீங்க அல்லது பாடுறாங்க கேட்குறீங்க நீங்க, அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? இன்பமா இருக்குங்கிறது ரைட்டு. அப்புறம் அதுதான் முக்கியம். வேறு எந்த நினைவும் இல்லாமல் அந்த இசையிலே உங்கள் மனம், உடல், மொழி எல்லாம் கலந்து இருக்கும். அதையே கேட்டுட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அசையும், அது வேற விஷயம். ஆனா அதை சிந்தனை வேற சிந்தனை போகுமா? உலக சிந்தனை போகுமா? போகாது. அப்ப உலக சிந்தனை, உலக பற்று, உலக பாசத்தை அழுத்தி கீழே குறைத்து இறைவன் மீது உண்டாகின்ற ஞானத்தை வளர்க்கின்ற கலை இசைத்தமிழ். அதனாலதான் காலையில இசையோட பாடணும் அப்படின்னு ஒரு விளக்க வகுப்பு வைக்கிறாங்க உங்களுக்கு. இசையோட ஏன் பாடணும்?
அதுதான். அப்போ ஒரு பாட்டு இருக்குல்ல, இசை கேட்டால் எழுந்தோடி வருவான், இசை கேட்டால் எழுந்து ஓடி வருவான் இறைவன் சொல்றாங்க இல்லையா. அப்போ நம்ம இசை தமிழ் அது பாருங்க, அது அடுத்தது பாருங்க. அடியார்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க. ஆமா. இப்படி இசை தமிழாக இருக்கிறவன். ஏன்னா அந்த இசைக்கு மயங்கக்கூடிய தலைவன் சிவபெருமான் இல்லையா. சாமவேதம் கேட்டு ராவணனுக்கு அருள் செய்தான் இல்லையா இல்லையா. எனவே அந்த இசை கலையில் நீ புகுந்து விட்டாயோ அதனால் உடல் மெலிந்ததோ என்பது போல இங்க ரெண்டு செய்தி. ஒன்னு தியானம் செய்தல், ரெண்டு இசையில் ஈடுபடுதல், இசையில் ஈடுபடுதல், மூணு இயற்கையான இலக்கியங்களில் ஈடுபடுதல். இதனால நீ இதெல்லாம் பத்தியெல்லாம் நீ சிந்திப்பதனால ஆராய்ச்சி செய்தனால நீ மெலிந்து விட்டாயா. இதுல உண்மை என்ன, இதுல உண்மை என்ன, காதல் படுத்தும் பாடுன்னு சொன்னது போல இந்த ஆன்மாவாகிய தலைமகன் சிவபெருமானாகிய தலைமகளை நினைத்ததனால் மெலிஞ்சு போனார். இவ்வளவுதான் செய்தி. இதுக்கு எவ்வளவு விளக்கம் பாருங்க. அப்ப இதெல்லாம் ஞானிகளுக்கு உரிய அடையாளம். உண்மையான பக்தன் எதை பற்றி சிந்திப்பான்? இன்னைக்கு திருமுறை சொன்னமா இல்லையா, முடிஞ்சா இசையோட பண்ணமா, இந்த சிந்தனை தானே போயிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாங்க இங்க, வேற ஒண்ணும் இல்லை. இறைவனோடு தொடர்புடைய இலக்கியங்களை திருமுறைகளை ஆராய்ந்து பார்க்கணும், பாடணும், சொல்லணும், அல்லது இசையோடு கேட்கணும், பாடணும். இந்த சிந்தனை இருக்குமே ஆனால் நமக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம், அப்படி ஞானத்தை தரக்கூடியவனாக இருக்கக்கூடிய இறைவன் பெருவெளியின் அடையாளமாக வாண்டத்தின் அடையாளமாக தில்லையில் இருக்கிறார். அவனை நினைத்து இந்த ஆன்மா இயங்குகிறது. இப்படி வர்றதுதான் திருச்சிட்டம்பல கோவையார். அது அப்படி வரிசையா வரும், நிறைய பாட்டு அப்படியே வரும். சரிங்களா? சரி, இது இப்படியாக இந்த பாடல்ல. சரி, இவன் எங்க இருக்கிறான் இப்போ? ஒண்ணு வான்வெளியிலையும் இருக்கிறான், கோயில்லையும் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எங்க இருக்கான்? உறைவான், என் சிந்தை உள்ளும் உறைவான், என் மனதுக்குள்ளேயும் வந்து விட்டான். தங்கக்கூடியவனாயவன் இவ்வளவு காலம் என்னை காணாமல் பிரிந்திருக்கிறான் என்பது போன்ற செய்தி அது. சரிங்களா? இப்படியாக அந்த பாட்டு திரும்ப படிச்சு பாருங்க. சிறைவான் புனல் தில்லை சித்தம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான், உறைவான்னா தங்குவான், உயர்மதில் கூடலின், அங்க போகணும் சங்கத்தமிழ் மதுரைக்கு, இந்த ஒன்றின் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ. அந்த இலக்கியங்களிலே என்னென்ன பகுதிகள், துறைனா பகுதி, தலைப்புகள், செய்திகள் சொல்லப்பட்டதா அவற்றையெல்லாம் நீ ஆராய்ந்து பார்ப்பதற்காக அங்கே சென்று விட்டாய், உன் மனதை பறி கொடுத்தாயான்னு அர்த்தம். அடுத்து அன்றி அது இல்லாமல் ஏழிசை சூழல் புக்கோ, மனதை பக்குவப்படுத்துகின்ற ஒன்றுபடுத்துகின்ற இசைக்கலையில் நீ ஈடுபட்டாயோ. அப்புறம் இறைவா, இங்க தலைவனர், இது முதல்வர். தடவரை தோற்கு என்பலாம் புகுந்து, புகுந்து என மெலிந்ததுன்னு அர்த்தம். மெலிந்ததுக்கு காரணம் இவையல்லாமா என்று சொல்லி இங்கே கேட்கிறார். இது பாங்கன் தலைவனிடம் கேட்டது அல்லது கூறியது. அடுத்தது, அடுத்த பாட்டுக்கு
என்னங்க என்னங்க மேக்னெட் தானே? அதனால கண்டுபிடிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, தேடி எல்லாம் போனாரா, கண்டுபிடிக்க முடியல, முடிஞ்சு போச்சு. பார்த்து சொன்னார், அப்பா நான் செஞ்சது தப்புதான், நான் என்ன மன்னிச்சுக்கோ, ரொம்ப தளர்ந்து போயிட்டேன், சலிச்சு போயிட்டேன், தேடி தேடி பார்த்து சலிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து மன்னிக்க, நான் தப்புதான் அப்படின்னு உணர்ந்து வருவேன். அப்ப நம்மளால என்ன பண்ணாரு, ஒரு காலை காட்டினார். எந்த காலை? அருமை அருமை. இப்பதான் என் கூடவே வரீங்க. அது மட்டும் தவிர இதான் இது ஒரு காலு, என்கிட்ட 2 கால் இருக்கு, இது ஒரு கால். அப்படி தூக்கி திருவடியே காட்டினாரா? சரிங்களா? பார்த்தாச்சு. அப்பா தூக்கிய திருவடி காட்டினா மட்டும் போதாது, அது உலக மயக்கத்தை தருவது, உலக மயக்கத்தை தருவது திருவருள் தான், அது சக்தி தான். அந்த சக்தி என்கிட்டயும் இருக்குது, அதான் என்கிட்ட கொடுத்துருக்கிற. ஆனாலும் ஆனாலும் உன்னுடைய மற்றொரு திருவடியை காட்டணும், பார்க்கணும், உன்னுடைய திருவடிய பார்க்கணும். அதை இன்னும் காட்டவே இல்லையா சிவபெருமா? திருமாலுக்கு இன்னும் அந்த திருவடிய காட்டவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? திருமாலுக்கு ஆணவம் நீங்களேன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப அந்த ஏன் அந்த காலையும் காட்டுப்பான்னு ஏங்கபடி மனதில் நினைத்தபடி அந்த காலை எப்படாப்பா தூக்கி காட்டுவான்னு பார்த்துட்டு படுத்திருக்கிறார். அவர் ஏன் படுத்திருக்கிறார் இப்ப கோயில்ல? ஊன்றிய திருவடியையும் காண வேண்டும், இந்த சிவபெருமான் எப்பொழுது காட்டுவான் என்று அதை நினைத்தபடியே பார்த்தபடி இருக்கிறார், படுத்திருக்கிறார். அப்படி இந்த பாட்டு இருக்கு. சரி, ஊன்றிய திருவடி ஏன் அதிகம் பார்க்கணும்? ஒரு திருவடி பார்த்தாச்சுல, அப்பா உன் காலை நான் பார்த்துட்டேன் போதும் மகிழ்ச்சி அடைய வேண்டியதானே. அது திருவருள், அது கொடுக்கும் எடுக்கும் எல்லா வேலையும் பண்ணும். ஆனா முழுமையான பேரின்பத்தை தருவது ஊன்றிய திருவடி. அந்த ஊன்றிய திருவடி எங்க இருக்கு? கீழே எப்படி இருக்கு? எங்க இருக்கு? கீழே. ஒரு முயலன், அந்த முயலனுடைய பாவனை என்ன? ஆணவம் பாவனை. அந்த காலை எடுத்துட்டா முயலன் ஏஞ்சி மேல வந்துருவான், தலை மேல உட்காந்துருவான். அதனால அந்த ஊன்றிய திருவடி அழுத்தியபடியே இருக்குது. எனவே அந்த ஊன்றிய திருவடியை காட்டினால்தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவம் முழுமையாக நீங்கும். யார் சொல்ற? திருமல். பாருங்க, இப்ப நம்ம திருமாலை கும்பிட்றதா சிவனை கும்பிட்றதா? சிவனை கும்பிட்றதா? ஏன் எங்களை குழப்பத்துல விடுறீங்களா? இது வரைக்கும் நல்லா தானே போறீங்க, இப்ப கொண்டாந்து எங்களை குழப்பத்துல விடுறேன்னு கேட்கல. இதுதான், இப்படிதான் சிந்திக்கணும். பாட்டு படிக்கிறது மட்டும் இல்ல, வழிபாடு செய்யறது மட்டும் அல்ல, புரியுதுங்களா? அதனால ஆணவம் நீங்கினால் அந்த திருவடி, ஊன்றிய திருவடி அடையாளம். அப்படி அந்த ஊன்றிய திருவடி யாரு? சிவனடி. அந்த சிவனடி எதைக்கு அடையாளம்? பேரின்பத்தின் அடையாளம், முத்தியின் அடையாளம். முத்தியின் பேரின்பம். அந்த திருவருள் உலகத்தின் அடையாளங்க. தூக்கிய திருவடி உலகத்தின் திருவருள் காரணமாக உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வேலை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இங்க வாழ்ந்த நாம எங்க போகணும்? மண்ணுக்கு வந்த நாம விண்ணுக்கு போகணும். அந்த விண்ணின் அடையாளம் இருப்பான் நடராஜர். அந்த நடராஜனுடைய திருவடியில திருவருளாகிய திருவடி நமக்கு இருக்கு. ஆனா எந்த அடியில சேரணும்? சிவனடியில் சேர வேண்டும். சிவனடிதான் பேரின்பத்தை தரக்கூடிய சிவலோகம், சிவ உலகம். அதை காண வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக அந்த திருமால் அப்படி படுத்தபடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம், எதுக்காக உட்கார்ந்துருக்கோம்? இந்த செய்தியை கேட்கறதுக்காக உட்கார்ந்து. ஆக பெருமாளே அதனுடைய அடையாளம் அறியாமை நீங்கினார். அறியாமையாகிய ஆணவம் என்ற பண்பு நீங்கினால்தான் அவனுடைய திருவடி நமக்கு கிடைக்கும் என்ற குறிப்பை உணர்த்துவதாக இருக்கிறது அந்த திருமாலின் படுக்கை. படுத்து கிடக்குறான்ல, புரியுதுங்களா? இப்போ அப்ப சிதம்பரம் கோயிலுக்கு போனா என்ன நினைப்பீங்க? அவன் ஏன் படுத்திருக்கான்? சும்மா பார்த்துட்டு இப்படி கூட்ட நாமம் போட்டிருக்கான், அழகா போட்டிருக்கான், துளசி வாசனை வருது அப்படின்ட்டு போயிடக்கூடாது. இவன் ஏன் படுத்திருக்காங்கிறது இனிமேல தெரிஞ்சுங்க. இப்ப பாட்டுக்கு வாங்க, புரியுதா? ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளம், சின்னங்களா செய்திகள்லாம் இருக்குங்க. புறங்கடந்தான் அடிகாண்பான் புவி வெண்டு புக்கு அறியாது இறங்கிடு எந்தா என்று இறப்ப வாசிக்கிறான். என்ன அதுக்கு பொருள் புரியுதுங்களா? புறங்கடந்தானா முப்புறத்தை வென்றவன். முப்புறத்தை வென்றவனுடைய சிவபெருமானுடைய திருவடியை காண வேண்டும். அடி காண்பார்,
சிவனடியை காண வேண்டும் என்பதற்காக பூமியை தோண்டிட்டு போனான். புவி விண்டு புக்கு பூமியை பிளந்து கொண்டு புகுந்து புகுந்து போனான். அறியாது காண முடியாமல் இறங்கிடு அந்த அப்பா என் மீது கருணை காட்டு எந்தையே என் மீது என்னால தாங்க முடியல லொல்லு தாங்க முடியல, ஒண்ணு பார்க்க முடியல. அதனால என் மீது கொஞ்சம் கருணை காட்டப்பா எந்தாய் என்று இறப்ப மனம் தளர்ந்து வேண்டிய இது வரைக்கும் அவன் வேண்டிக்கிட்டான். யார் வேண்டிக்கிட்டது? திருமால் வேண்டிய செய்தி. பூமியை தோண்டி இறைவனை காண முடியாத காரணத்தினால் தளர்ச்சி அடைந்து வேண்டிக் கொண்டான். முடிஞ்சிச்சா? வேண்ட அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு பாருங்க. தன் ஈரடிக்கு ரெண்டு அடிக்கு என் 2 கரங்கள் தந்தான். ஒன்று காட்ட 2 கரங்களும் குவிந்து வணங்கும்படியாக ஒன்று காட்ட ஒரு திருவடியை காட்டினான், ஒரு காலை காட்டினான். ஒன்று காட்ட முடிஞ்சு போச்சா? அடுத்தது மற்ற மேலும் ஆங்கு அதுவும் காட்டிடு, இன்னொரு காலையும் காட்டு. ஆங்கு அந்த இடத்துல ஒரு காலை காட்டின எனக்கு மற்றொரு காலையும் காட்டுவாயாக என்று வரம் கிடந்தான். வரம் வேண்டி தில்லையிலே படுக்கையில் கிடக்கிறான். பாத்தீங்களா? தில்லை ஏன் படுத்திருக்கான்? இன்னொரு காலை காட்டப்பான்னு வரம் வேண்டி கிடக்கிறான். அங்க வரம் கிடந்தான் தில்லை அம்பலம் ஒன்றில் அம்மாயவனே. மாயவன் யாரு? திருமால். அப்பா மாயவன் திருமால். இவ்வாறாக இங்க சொல்லப்படுகிறது. எனவே இந்த பாடல் மூலமா நமக்கு என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இது ஆணவ சேட்டை அறியாமை நீங்கினால் இறைவனுடைய சிவனடியாகிய சிவபுரத்தை அடையலாம். சிவபுரம் சிவலோகம், சிவலோகத்தை அடையலாம். எனவே ஆணவம் கூடாது. ஏன்னா திருமாலே இன்னும் சிவலோகத்தை இன்னொரு திருவடிய காரணம் என்ன? ஆணவம். என்ன அவங்ககிட்ட இருக்கிற ஆணவம்? நான் பெரிய பணக்காரன், அந்த காலத்து அதானி குழுமாவன், அந்தானி அம்பானி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறவன், அப்படிப்பட்டவன். அவனே திருப்பதியில நின்றுகிட்டு அடப்பாப்பா நான் குபேரட்ட கடன் வாங்கி கல்யாணம் பண்ண, இன்னும் அந்த கடனே தெரியல, அதனால கொட்டுறவங்க எல்லாம் கொட்டுப்பா வந்து எல்லாம் போய் கொட்டிட்டு இருக்காங்க. தங்கமா கொட்டுறாங்க, தங்கமா ஆமா காட்டுறாங்க. இந்த இதுல கட்டி கட்டியா காட்டுறாங்க. என்னவோ நடக்குது. இப்படியாக இந்த பாடல் 86வது பாடல். எனவே தன் முனைப்பு இருந்தால் இறைவனுடைய திருவருளையும் சிவலோகத்தையும் பெற முடியாது. அவ்வளவுதான். சிவனருளை பெற முடியாது. சக்தியோட அருள் கிடைக்கும், சிவனருளை. ஆம், இதனுடைய அடையாளமாக யாரு? திருமால் சிதம்பரத்துல படுத்திருக்கிறான். அவ்வளவு அழகா சொல்றாங்க. அடுத்த பாட்டு. அதுக்கப்புறம் இப்ப தலைமகள் கதாநாயகியை பார்த்தா வர்ணிச்சு பாடுறதெல்லாம் உண்டு இல்ல? இது பொதுவா ஒரு இயல்புன்னு அப்படி இப்படி எல்லாம் பாடுறதெல்லாம் இல்ல, அதுல பாடுறது உண்டு இல்லையா? அத போல இவரும் பாடுறார். எதை பத்தி பாடுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கதாநாயகி ஆகிய சிவபெருமான் கண்ணை வைத்து பாடுகிறார். அதான் கண் நயந்து உரைத்தல். கண்ணை பற்றி அன்புடன் விரும்பி பேசிய பாட்டு. உரைத்தல்னா கூறுதல், உரைத்தல். கண் நயந்து உரைத்தல். புரியுதுங்களா? பாருங்க. இசற்கு யான் வைத்த அன்பின் அகன்று, அது வரைக்கும் ஒரு கோடு அல்லது கால் புள்ளி வச்சீங்களேன். ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்று அவன் வாங்கிய என் பாசத்தின் காரியன்று அவன் தில்லை இன்னொடி போன்று அவன் தோல் பூச திருநீர் என வெளுத்து அங்கு அவன் பூங்கழல் யாம் பேச திருவார்த்தையின் பெருநீளம் பெருங்கண்களே. கண்ணை பத்தி சொல்றதுக்கு இத்தனை வாரி பாட்டு. கண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயா நீ பாட்டுங்க, அவ கண்ணு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சொல்றாரு பாருங்க. எப்படி எல்லாம் பொதுவா கண்ணெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? நீள வரைக்கும் அதை தான் இங்க சொல்றாரு. அதை மாத்தி இங்க அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்களேன். அந்த தலைவி மீது நான் வைத்த அன்பு, அதுக்கு எல்லை உண்டா? இல்ல. அது போல அகலமான கண்ணு. எப்படி? கண்ணு ஒண்ணுதான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த கண்ணு அகலமான கண்ணு. எதை போன்ற அகலமான கண்ணு? நான் அவள் மீது வைத்த அன்பு போல அகலமான. அப்ப என்ன அர்த்தம்? அளவில்லாத அன்பு வச்சிருக்கான்னு அர்த்தம்.
அப்படி சொல்ல முடியாது. அதான் ஈசற்கு யான் வைத்த அன்பின் அகன்று அன்பை போல அகன்றது அகலமானது. அடுத்தது அவன் வாங்கிய என் பாசத்தின் கார் என்று. கார்னா நம்ம மேகம் என்ன பொருள்லாம் இருக்கு. உங்களுக்கு கூந்தலுக்கு கார் கூந்தல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி என்ன அர்த்தம்? கருப்பு, கருமை நேர கூந்தல், கருமை நேர கூந்தல். இந்த இடத்துல கருமை. கார் என்ற சொல்லுக்கு கருமை நிறம், அது போல உடைய மேகம் பொருள் வரும். இந்த இடத்துல காலத்துக்கு வரைக்கும் கார் காலம்னு ஒரு காலம், அதான் அந்த மழை காலம் தான் அது. அந்த சொல்றாரு கார். இங்க கார் என்பது கருத்து, கருமை நேரம் உடையதாகி. இப்போ அகலமான கண்ணு, அந்த கண்ணு நடுவுல கருப்பா ஒரு புள்ளி இருக்கு. அது என்னது? இது என்ன விழி? கருவிழி படலம். சயின்ஸுக்கு வாங்க. கருவிழி படலம் இருக்கு இல்லையா, அது போல அமைஞ்சிருக்கு. அது சொல்றாரு. எது அதுனா அந்த கரும்புள்ளி எப்படி வந்துதான், அது கருப்புள்ளி இல்ல, அந்த கருமை நிறம் எப்படி வந்துதான். இந்த தலைமகள் என்னப்பட்ட கதாநாயகியே கதாநாயகிட்ட இருக்கக்கூடிய எண்ணத்தை தான் வாங்கிக்கிட்டாலாம். எதை வாங்கிட்டா? பாசத்தை வாங்கிக்கிட்டா. இந்த பாசத்தை வாங்குற தலைவி யாரு? சிவன் இல்லையா? அவர் எந்த பாசத்தை வாங்கினாரு? உலக பாசத்தை வாங்கினாரு. அதனால அது கருப்பா இருக்கலாம் கண்ணுல. தலைவனின் பாசத்தை அவள் வாங்கி கொண்டாள். அவ்வாறு வாங்கி கொண்டது அடையாளமாக அந்த கருவிழி இருக்கிறது. இவ்வளவுதான். எந்த பாசத்தை வாங்கினாங்க? உலகப்பற்றை நீக்கினாள் அர்த்தம். உலகப்பற்றை நீக்கினாள். இப்ப உலகப்பற்றை நீக்கினால்தான் முத்தி அடைய முடியும். உலகப்பற்றை நீக்கினால்தான் முத்தி அடைய முடியும். அந்த செய்தி வருது பாருங்க. புரியுதுங்களா? இப்போ அதான் கார் என்று என்ன. இப்ப அடுத்தது அவன் தில்லை இன்னொளி போன்று. அவன் தில்லையில இருக்கக்கூடிய ஒளி வீசுகிறது. அந்த ஒளி எதை போல இருக்குன்னா வெண்மையா இருக்குது. அடுத்த வரி அவன் தோல் பூச திருநீர் என வெளுத்து. அந்த கருமை நிறத்துக்கு பக்கத்துல கண்ணு எப்படி இருக்கு? வெள்ளை நிறம் இருக்கு இல்லையா? வெண்வெளி படலம். வெண்படலம் இருக்குல்ல, வெண்படலம் கருவழி படலம் இருக்கு இல்லையா? இப்ப கருவழி படலம் என்பது ஆன்மாவின் பாசத்தை வாங்கியதால் அந்த கண்ணுல கருப்பா இருக்கு. ஆச்சா? அடுத்தது என்ன? இங்க ஆன்மா தூய்மையான உள்ளத்தை வந்து விட்டது. ஒளி வந்து போச்சு, தூய்மையான உள்ளம் ஆயிடுச்சு. இந்த தூய்மையான உள்ளம் எப்படிப்பட்டது? வெண்மை நிறம். அந்த வெண்மை நிறம் எதை போன்றது? திருநீர். நான் பூசுகின்ற திருநீரை போல அங்க வெண்மை நிறம் இருக்கிறது கண்ணுல. என்ன பாருங்க அழகா. அதை பாருங்க. பூச திருநீரை என வெளுத்து, திருநீரை போல வெளுத்து காணப்படுகிறது. அங்கே அவன் இவ்வாறு காணப்படு இவற்றையெல்லாம் உடைய அங்கே அவன் பூங்கழையாம் பேச. அதுக்கப்புறம் அந்த கண்ணு அகலமா இருந்தது, அந்த கண்ணு நீளமா இருக்குதான். இப்படி இந்த மாவடுவ பிளந்தா இப்படி நீளமா இருக்கும். அந்த சொல்ற நீளமா அந்த நீளமா இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூங்கழையாம் பேச அவனுடைய திருவடியுடைய பெருமைகளை எல்லாம் நான் பேச 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 அதனை கேட்கக்கூடிய கண்ணாக இருக்கிறது. நீண்ட கண்ணாக அமைந்திருக்கிறது. அப்படின்னு அர்த்தம். நான் எந்த அளவிற்கு பாடி இருக்கிறவனோ, புகழ்ந்து பேசுகிறானோ, அந்த அளவிற்கு நீளமாக உடைய கண் என்ற செய்தி. அதான் நீளம். ஏமா நீங்க கொடுக்குறீங்களா? சிவாய நம்ம. என்ன விஷயம்? சரி, சிவாய நம்ம இருக்கட்டும். நல்லது. பேச திருவார்த்தைன்னா என்ன? நீண்ட பேச்சு. யாரை பத்தி நீண்ட பேச்சு? சிவனை பற்றி நீண்ட பாடல்கள். அது எதை போல? நீளம் பெருங்கண்களே, நான் பேசிய பாடிய பாட்டின் நீளம் போல அவர் கண்ணுடைய நீளம் அமைந்தது என்று தன்னுடைய கண் இவ்வாறு இருந்தது என்பதை இங்கே கூறுவார். இது கண்ணழகை வியந்து பாடிய பாட்டு. கண்ணழகை வியந்து பாடிய பாட்டாக அது. இது மகிழ்ச்சியோடு பாடின பாட்டு. அதனால இது பெருமிதம்னு பேர். இது பேர் என்ன? இந்த பாட்டுக்கு பெருமிதம்னு பேர். அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு 400வது பாட்டு. சரி, இப்படி அவள் மீது அன்பு கொண்டு, அதாவது பக்தி கொண்டு, மெல்ல மெல்ல தவம் இருந்து சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி பல பாடல்களை எல்லாம் பொழுது பாடி இப்போ அவளோடு நெருங்கியாச்சு. யாரோட?
தலைமகளோடு தலைமகன், தலைவியோடு தலைவன் சேர்ந்தாச்சு. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாச்சு, சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு வச்சீங்க. திருமணம் ஆன பிறகு முதல்ல நடக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நிலைக்கு வந்தாச்சு. இப்போ புரியுதுங்களா? இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆன்மீகம் வந்தாச்சு. அதுதான் நாம் பெறுகின்ற பெரிய சம்பளம், பெரிய ஊதியம், பெரும் பயன் என்னது? அதான் வீடு பேர். அதான் வீடு பேர். திருச்சிற்றம்பல கோயில 400வது பாட்டு எப்படி முடியுது? இந்த தலைவியும் இந்த தலைவனும் இந்த தலைவனும் என்ன ஆயிட்டாங்க? சேர்ந்தாங்க, ஒன்னா சேர்ந்தாங்க, ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப நீ வேற நான் வேற இல்ல, நீ வேற நான் வேற இல்ல, இல்லாத ஒரு நிலை இருக்கு இல்லையா? எல்லார வாழ்க்கையில வருது இல்லையா? அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி செய்யறாங்க இல்லையா? அதை போல இதுதான் இந்த ஆன்மா பெற வேண்டிய ஊதியம். ஊதியம்னா என்ன? சம்பளம் உலக வாழ்க்கையில. இங்க என்ன பயன்? என்ன பயன்? வீடு பேர். இது அப்ப தலைமகளும் தலைவியும் ஒன்னா சேர்ந்தா இன்பம் தானே. இந்த பாட்டுல வரக்கூடிய இன்பம் என்ன? பேரின்பம். அவ்வளவுதான்பா. இவ்வாறாக அந்த கோவை பாட்டு புத்தகம் முடியுது. இதோட ஒரு 4 பாட்டு முடியுது. எத்தனை பாட்டு இருக்கு? 4 பாட்டு. இதுக்கே எவ்வளவு நேரம்? நம்ம இதை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் தெரியுங்களா? ரொம்ப இருக்கு, அதுக்கு அனுபவம் வேணும். இப்ப அந்த தலைமகள் எப்படி சேர்ந்தாச்சு, சேர்ந்தனால என்னெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்குதுங்கிற மாதிரி பாரு. அதாங்க அதுல ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு. அது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அதே போல இங்க பாடுகிறார். என்ன பாருங்களேன், அருமையா. இது என்ன அப்படின்னா மெய் மகிழ்தல் அர்த்தம். உண்மையாகவே மகிழ்ச்சி அடைதல். அதாவது இது உடல் மகிழ்ச்சியை சொல்லுது, ஆனால் மன மகிழ்ச்சியை பேசுகிறது. அதுதான் ஐயா சொன்னது போல பேரின்ப நிலை, முத்தி பெறுகின்ற நிலை. சரிங்களா? அப்ப அந்த நேரத்துல ஆன்மா வேற சிவம் வேற என்று இருக்காது. வேற என்று இருக்கு, வேற என்று தனித்தனியா காண முடியாது. எதை போல? கடலிலே தண்ணி, இப்ப ஒரு டம்ளர் தண்ணீர் இருக்கு, உப்பை கரைச்சிட்டீங்க, இருக்கு. இப்ப உப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. எடுங்க பாப்போம், எடுங்க பாப்போம். தனியா காட்ட முடியுமா? அதான் அது போல கலந்த நிலை. அப்போது நீர் கலந்த நிலை அப்படின்னு வரும். நம்ம சிவஞான சித்தல வரக்கூடிய உதாரணம் தான். இப்படி எல்லாம் இருக்கு, ஒன்னா கலந்து போயிடும். அதுதான் சொல்ல. காரணே கற்பகம், கார் அணி கற்பகம். அந்த தலைமகள் எப்படிப்பட்டவள்னாக்கா, தலைமகளாய் சிவன் எப்படி பண்ணா, முதல்ல கார் போன்றவள். அவள் யாரு? கார்னா என்ன? மேகம். இந்த இடத்துல மேகம், கருமை நிறமாக மழை பொழிவதற்கு தயாரா இருக்கக்கூடிய மேகம். அதுக்கு பேரு கால மேகம்னு பேரு. அது குளிர்ந்த காற்று அப்படி லேசா அப்படி வீசிச்சுன்னா உடனே டப்புக்குன்னு மழை பெய்யும், உடனே மழை பெய்யும். அவ்வளவுதான். அப்படி எழில் மேகம்னு பேரு, கால மேகம். அதான் சொல்ற. சரி, அந்த மேகம் மழை பொழியுது இல்லையா? நீங்க கேட்டீங்களா? இன்னைக்கு இந்த நேரத்துல இத்தனை மணிக்கு இவ்வளவு மழை வேணும்னு கேட்டீங்களா? கேட்காமலேயே மழை பொழிகிறது. அதான் மேகத்தின் சிறப்பு. அதான் அது போல இங்க இந்த தலைமகள் கேட்காமலேயே பலவிதமான நன்மைகளை செய்வாள். கேட்காமலே கொடுப்பா, கேட்காமலே வேணுங்கிறத விட. அதுக்கு ஒரு உதாரணம் கார். அடுத்தது அணி. இப்ப கேட்காமலே கொடுப்பது மழை மேகம், அது போல தலைவி. அடுத்து கேட்டு கொடுப்பது ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, அணை கற்பகம். அந்த மரத்துக்கு கீழே போய் நின்று, அது பக்கத்துல நின்று, அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டோம்னா கொடுக்கும். கேட்டால் கொடுக்கும். அது கேட்காமலே கொடுப்பது, இது கேட்டால் மட்டும் கொடுப்பது. இப்படி 2 நிலையிலையும் திருவருள் நமக்கு வாய்க்கிறது. என்ன பாருங்க எப்படி எல்லாம் பாட்டு. இத நிறுத்தி நிறுத்தி உணர்ந்து படிச்சோம்னா எங்கேயோ போகும். இங்க இருந்துகிட்டே அங்க போலாம் நாம. ஆமா, அதான் பாருங்களேன். கற்பகம் அணி கற்பகம், கேட்டதை கொடுக்கும். நீ இந்த ஆன்மா எதையெல்லாம் விரும்புகிறதோ அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக மரத்தை போன்ற தன்மை உடையவள் அவள். அந்த தலைமகள் முடிஞ்சு போய். அடுத்தது கற்றவர் நல் துணை. கற்றவர்களை நல்ல துணையாக நம்மோடு சேர்த்து வைக்கும். கற்றவர்னா என்ன? ஞானங்கள். எதை கற்றவர்?
எந்த கல்வி? சாகா கல்வி. சாகா கல்வியை தருவது எது? சொல்லுங்க பாப்போம். சாகா கல்வியை தருவதெல்லாம் எது? அம்மா அதை விடுமா. சாகா கல்வியை தருவது எது? அறிவை தருவது எது? சாகா அறிவை எது? 12 திருமுறைகள், சாத்திரங்கள், வள்ளலார் பாடிய திருவருட்பா போன்ற நூல்கள், இந்த இறைவன் தொடர்பான நூல்கள் நம்மை என்ன செய்கிறது? அந்த நூல்களை கற்றவர்களுடைய துணையை உனக்கு உண்டாக்கும். இந்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க, இங்க வந்ததுனால பல ஆசிரியர்களை நீங்க சந்திக்கிறீங்க. சைவ பாட வகுப்பு, சித்தாந்த வகுப்பு, திருமுறை வகுப்பு, எத்தனை ஆசிரியர்கள். இதையெல்லாம் நீங்களா தேடி தேடி குருமார தேடி போறதெல்லாம் இருக்கு, சந்திக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஞான வடிவமாக விளங்கக்கூடிய ஞானிகளை உங்களுக்கு துணையாக மாற்றும். ஞானிகளை உங்களுக்கு துணையாக வர, அதான் சித்தர் வழிபாடு தேவை. பௌர்ணமியில சித்தர் வழிபாடு செய்யுங்க, நல்லது. யாராவது ஒரு சித்தர் வருவார், பேர் தெரிஞ்சு வணங்கினா அந்த அவரே வருவார். அது உண்மை. ஆமா, இது உண்மை. எந்த சித்தரை அவருடைய பெயரை வைத்து வணங்கி தொடர்ந்து வரீங்களோ அந்த சித்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார், வருவார். அது பௌர்ணமி வழிபாடு சிறப்பு. பௌர்ணமி வழிபாடு சிறப்பு, நல்லது. அது போல இங்க ஞானிகளை உங்களுக்கு நல்ல துணையாக மாற்றும், அது தருது. இதை விட செல்வம் வேணுமா? பாருங்க, அடுத்தது பாருங்க. பாணர் ஒக்கல். பாணர் ஒக்கல் காலையில என்ன வகுப்பு உங்களுக்கு? இன்னைக்கு காலையில இசை வகுப்பு. இசையோட பாடுறீங்களா? எங்க இசையோட பாடுறீங்க? ஆமா, விட்டு விட்டு பாடுறீங்கிற மாதிரி தோணுது இப்போ வர வர. ஆமா, தொடர்ந்து நல்லா பாடணும். சரி, அது ஒரு பக்கம். நீங்க சிறந்த இசைவாணராக மாறுவீர்கள். ஆமா, இசையோடு கூடிய பாடலை பாடுகின்ற ஆற்றல் உனக்கு கிடைக்கும். அதான் பாணர் ஒக்கல். பாணர்னா யாரு? இல்லை வாழ் அந்த ரதம் அடி ஆக்கு அடியேன். அடுத்தது பைவனார் கடியன். அப்புறம் இந்த திருப்பாணர்னு ஒருத்தர் வராருல்ல. ஆமா, அந்த பாணர்னா இசை, பாணர்னா இசை கலைஞர். அது பாணர்னா இசை கலைஞர், இசைவாணர். உங்களை இசைவாணராக மாற்றும். உங்களை இசைவாணராக பாணர் ஒக்கல் இசை அறிவு மிகுந்தவராக உங்களை மாற்றும். ஒக்கல்னா சமப்படுத்தும், இசை அறிந்தவராக வகைப்படுத்தும் அர்த்தம். அடுத்தது பாருங்க. சீரணி சிந்தாமணி. சிந்தாமணி அது ஒரு மாணிக்க மணி, தன் ஒளியில் குறையாமல் கூடிய மணி. அந்த மணி இருந்ததுன்னா நினைச்சதை கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுக்கும். அதான் சிந்தாமணி. நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னது? நந்தா விளக்குன்னா என்ன? தானே எறியறது, தூண்டாமல். இப்பெல்லாம் இங்க ஏத்துற விளக்கெல்லாம் தூண்டணும். கொஞ்சம் இந்த மண்ணு தூண்டணும், அல்லது எண்ணெய் ஊற்றணும். ஒன்னே எண்ணெய் ஊற்றணும், இல்லைன்னா திரிய தூண்டி விடணும். இப்படி தூண்டுதல் இருந்தாதான் இங்க இருக்கிற விளக்கு எரியும். இந்த விளக்கு அப்படின்னா தானே எரிகின்ற விளக்கு, அதான் தூண்டா விளக்குன்னு பேரு. அதான் சொல்றாங்க. அது போல தன் ஒளியில் குறையாத மணி, தானே சிறந்த மணி. முடிஞ்சா? அடுத்தது அணிதில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன். இந்த தில்லையில இருக்கக்கூடிய சிவனுடைய திருவடிக்கு என்ன தாறு மாலை? தாருன்னா மாலை. என்ன மாலை அணியாக இருக்கிறது என்றால் கொன்றையன். கொன்றை மலரை மாலையாக அணிந்த திருவடியை உடையவன். அடுத்தது தக்கோதம் சங்கநிதி. தகுதி உடைய ஆன்மாக்களுக்கு அவன் சங்கநிதியாக இருப்பான். அப்படின்னு அர்த்தம். குபேரன் செல்வம். ஆமா, சங்கம், சங்கம், தாமரை, கோடி, புஷ்பம் இதெல்லாம் தமிழ்ல அளவு பெயர்கள். இப்ப இன்னைக்கு அளவு என்ன வந்துச்சு? 1 கிலோ 2 கிலோ இப்படி வந்து போச்சு. பழைய தமிழ்ல பெரிய அளவு தாமரை, அதோட பெரிய அளவு சங்கம், இப்படி எல்லாம் இருக்குது. ஆமா, அப்படி ஒரு அளவு இருக்கு. அதான் சங்க நீதி, அளவில்லாத நிதி. குபேரன் அளவில்லாத நிதி இருக்கு இல்லையா? அதை போன்ற நிதியை நமக்கு தருவார். அடுத்தது விதி. விதி யார் யாருக்கு தலையில என்னென்ன எழுதிருக்கோ அதை எதை கொடுப்பான்னு அர்த்தம். விதிப்படி கொடுப்பான். பயன் கொடுத்தலில் சிறந்தவன். பயன் கிடைக்கும். அவரவருக்கு உரிய விதிப்படி, முறைப்படி பயன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அப்படின்னு அர்த்தம். துன்பமா இருந்தாலும் துன்பம், அந்த வாழ்வு கிடைக்கும். அந்த வாழ்வு
விதி என்றால் முறையான வாழ்வின் பயனை தரும். முறையான வாழ்வின் பயனை தரும். அதுக்கு அடுத்தது ஊருணி உற்றவர்க்கு. ஊருணி, ஊருக்கு நடுவுல உணின்னா உண்ணுவதற்கு பயன்படக்கூடிய குளம் அல்லது கிணறு. அந்த நீர் நிறைந்த கிணறு இருந்ததுன்னா அது அந்த ஊருக்கு மட்டுமா பயன்படும், ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பயன்படும். வருகின்ற போர்கள் அடுத்தது பறவை பூச்சி போன்ற இனங்களுக்கும் அதான் ஊருணி. அப்ப ஊருக்கு மட்டும் பயன்படாம அங்க வந்து சேர்ந்தால் அவர்களுக்கும் பயன்படும். தண்ணி இறைச்சாங்கன்னா அவங்களுக்கும் பயன்படும், இறைச்சி குடிக்கலாம். அதான் ஊருணி, அனைவருக்கும் பயன்படும். அந்த நீர்நிலையானது அந்த ஊரில் உள்ளவருக்கு பயன்படுவது மட்டும் அல்லாமல் தன்னை சார்ந்த அனைத்து உயிர்களுக்கும் பயன் தருவது போல அந்த தலைமகள் எனக்கு பயன் தந்தாள் என்பதுதான். அதாங்க உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. இதுதான் எல்லா யாவர்க்கும்னா என்னை போன்ற ஆன்மாக்களுக்கு அர்த்தம், எல்லோருக்கும். ஆனா இறைவன் ஒருவன் தான், புரியுதா? யாவர்க்கும்னா யாரு? ஆன்மாக்களுக்கு. உயிர்கள் பல அளவர். எனவே யாவர்க்கும்னா என்ன? என்னை போன்ற எல்லா ஆன்மாக்களுக்கும் பெரும் பயன் இந்த பாட்டுல சொன்ன பயன் கிடைக்கும். செல்வமா கேட்டாதான் கிடைக்கும், கேட்டும் கிடைக்கும், கேட்காமலும் கிடைக்கும், மணியும் கிடைக்கும், ஒளி கிடைக்கும், அறிவு கிடைக்கும், இசை ஞானம் கிடைக்கும். அடுத்தது என்ன? தண்ணீர் அருந்துவதற்கு தேவையான உணவு கிடைக்கும், சங்க நீதி போன்றது கிடைக்கும். வாழ்விற்குரிய பயன் விதி, முறையான விதிப்படி வாழ்வும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இப்படி கிடைக்கும் என்ற நிலை. இது எந்த நிலை? மிக உயர்ந்த நிலை. அதாவது ஆன்மா இறைவனின் திருவடியில் இணைந்த நிலை, சேர்ந்த நிலை. அதுதான் இங்க வீடு பேர். முத்தி நிலையை தரும். இது பேரின்பத்தை வழங்குவது. அப்ப இங்க ஊதியம் என்பது பேரின்பம். இதுதான் அனைத்து உயிர்களுக்கும் தேவையான பேரின்பம் என்பதை இங்கே சொல்ல. எனக்கு கிடைச்சது போல என்னை தொடர்ந்து என் போன்ற அடியார்களுக்கு, என் பின்னர் என்ற அடியார்களுக்கு இப்படிப்பட்ட பேரின்பம் கிடைக்கும் என்ற கருத்தோடு சொல்லி அந்த திருச்சி தமிழ கோவையில 400வது பாடல்ல ஊதியமே யாவர்க்கும் ஊதியமே, நான் பெற்றது போல எல்லாருக்கும் கிடைக்கும். எது? பெரும் பயன். பெரும் பயன் என்பது என்ன? வீடு பேரு பேரின்பம் கிடைக்கும் என்பது. எனவே சிற்றின்பமும் பேரின்பம் ஒன்று. ஆனால் இதை போலதான் இது. ஆனால் இது மாறும், இது நிலையற்றது, இது நிலையானது, மாறாதது. மாறாத பேரின்பம் நமக்கு கிடைக்கும். இதை தருவதற்கு தயாராக இருக்கிறார். எங்கே? வான் தத்துவமாக விளங்குகின்ற தில்லை சிற்றம்பலவன் என்ற கருத்தை சொல்லி 400வது பாட்டுல நிறைவு செய்கிறார். இந்த அளவுல திருச்சி கோவையை நிறைவு செய்து நம்ம அடுத்த பகுதி. இந்த அளவு ஓரளவு புரியுதா? அவ்வளவுதான். ஏன்னா அது ரொம்ப உணர்வு மிக்க பாட்டு, உணர்வு மிக்க பாட்டு. சரிங்களா? இந்த பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல, என்னது கண்ணும் கொள்ளையடிச்சாலா, அந்த மாதிரி இந்த பாட்டு. யாரு கொள்ளையடிக்கணும்? வலம்புரி விநாயகர் இருக்கிறாரு, அவர் கொள்ளையடிக்க வைக்கணும் நம்மள. அப்படி உண்டு. அப்ப உயிரும் கலக்கணும், உயிரும் இந்த பேரின்ப நிலையை தருவான் என்ற செய்தி. அப்ப இது என்ன பொருள்? நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், முடிந்தோம் என்று இருக்கக்கூடாது. பேரின்ப நிலையை அனைத்து ஆன்மாக்களும் அடைய வேண்டும் என்பதற்காக திருச்சி தமிழ கோவையார் மூலமாக வழிகாட்டுகிறார் மாணிக்க வாசகர். வாழ்க்கையின் பயன் என்ன? பேரின்பம் அடைதல். வாழ்க்கையின் பயன் என்ன? பெரும்பேறு. இதுதான் நோக்கமா இருக்கணும் என்ற கருத்தை, அது காதல் படுத்தும் பாடு போல காதல் வாழ்க்கை கதையாக இருந்தாலும் கூட அதுல ஆன்மீகத்தோடு இறை பக்தியோடு ஞான அனுபவத்தை கலந்து நமக்கு பேரின்பத்தை பெற வைக்கிறார் மணிவாசகர். அதுதான் நம்முடைய நோக்கமா. எனவே வாழ்வி இந்த அப்பரடிகள் சொல்லுவார் ஒரு இடத்துல, அவர் பாடிட்டே வர்றார், ஐயா குறிக்கோள் இல்லாது கேட்டேனே. அப்படியே அவரு வயசானவர்ல அப்படியே தள்ளாடி அப்படி குறிக்கோள் இல்லாது கேட்டேனே, ஆமா அப்படின்ட்டு சொல்லுவாரு. அப்ப குறிக்கோள் என்ன? நோக்கம், ஒரு கருத்து, ஒரு நோக்கம். பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு கூட நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கம், எய்ம். அது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, எய்ம்லெஸ் லைஃப் இஸ் எ மிசரபிள் லைஃப். அதாவது நோக்கம் இல்லாத வாழ்வு குற்றமுடையது. எவ்வளவு வசதி நல்லா இருந்தா ஒரு நோக்கம் இல்லைன்னா அது தவறானதுதான்.
குற்றம் உடையதுதான். நீ ஏழையாவும் இருக்கலாம், பணக்காரன், அது வேற விஷயம், அது வேற விஷயம். நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் இறைவனின் திருவடியை, சிவனடியை பெறுவதாக இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் என்ன செய்யணும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் போன்ற நிலைகளிலே செல்ல வேண்டும். அதுல ஒரு பகுதி தான் இந்த வகுப்புல கலந்திருக்கீங்க. இது ஒரு பயிற்சி, இது ஒரு பண்பு, இது ஒரு பழக்கம், இது ஒரு பங்கு, அவ்வளவுதான். இத மேலும் மேலும் என்ன பண்ணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். இதை வளர்க்க 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 என்ன பண்ணுவான்? திருமாலுக்கும் கிடைக்காத அந்த சிவபெருமான் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க உள்ளத்துல வந்து பூந்துருவான். இதுதான் அங்க சிறப்பு. ஆன்மா வணங்குறதுக்கும் தேவர்கள் வணங்குறதுக்கும் வேறுபாடு தான். சிவபெருமான் எளிமையானவன். இந்த அடியார் வேணும்னா அவன் ஓடி வருவான். அவன் கழுதையா வரானா, எருமையா வரானா, எப்படியோ வருவான். வேடனா வரானா வருவான். எந்த வட்டி இறங்கி, அதான் எளி வந்த பிரான். இப்ப சிவபெருமானை வணங்குவதற்கு என்ன காரணம்? ஒரு காரணம் சொல்லுங்க. மாணிக்க வாசகர் வணங்கினாரு, கேட்டாரு, பாட்டு கேட்டாரு, பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அவர் இறைவன் கண்ணிலே காட்டுல ஒரு குதிரை சேவகனா வந்தாரு. அதுல வேற வேற வந்தாரு. அதுக்கப்புறம் எங்கேயாவது காட்டினாரா? காட்டுல. அப்புறம் திருக்கழுக்குன்றத்துல உன் வடிவத்தை பார்க்கணும்னு பாடுறாரு, வருந்துறாரு. அங்க ஒரு தடவை காட்டுறாரு, அவ்வளவு. அதுக்கப்புறம் எங்கேயாவது காட்டியிருக்காரா? இல்ல. ஆனால் உணர்த்தி இருக்கிறார், நான் எங்கும் இருக்கிறேன். எப்படி? பெரும்படி பட்ட போது ராஜா மேல அடிச்சான். எல்லா உடம்பு மேலையும் எல்லா உயிர் மேலையும் பட்டது இல்லையா? பட்டது. குதிரை சேவகனாக மாணிக்க வாசகத்துக்கு தானா போனான். ஆவணி மூலத்துல வருவனா போகல, கொஞ்சம் லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போவார்ல இவரு. அதனால குதிரை சேவகனா போய் மன்னனம் இது பண்ணாரு. இப்படி எளிமையாக வருவார். அதே சமயத்துல அந்த கதையில அந்த வந்திக்கு எப்படி போறான்? இங்க குதிரை சேவகனாக வந்தான் மாணிக்க வாசகருக்கு. அந்த அம்மா கிழவிக்கு சாதாரண கூலி ஆளா போனாயா. இப்படியெல்லாம் வந்து அருள் செய்பவன் நம் சிவபெருமான். அதுக்கு திருவிளையாடல் புராணத்தை படிக்கணும், பெரிய புராணத்தை படிக்கணும், அவ்வளவுதான். இதை படிச்சோம்னா தான் அந்த ஆற்றல் புரியும். எனவே எளிவந்த பிரான் மாணிக்க வாசகர் சொல்லுவாரு, அப்பா நான் கேட்டேனா உன்னை? மாணிக்க வாசகர் வேண்டத்தக்கது அறிவோ நீ வேண்ட, நான் உன்னை கேட்டேனே, நான் ஏதாவது கேட்டேன், நீயே வந்த, நீயே கூப்பிட்ட, நீயே கொடுத்த, நீயே அடிக்கிற, என்ன விளையாட்டு இது? கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரா இல்லையா? நான் இதற்கு நன்றோ செய்வாய், பிழையோ செய், நான் இதற்கு நாயகமோ எல்லாம் நீ செய்யற, அப்புறம் நாங்கன்னு எப்படி நீ குற்றம் சாட்டுற அப்படின்னு என்ன பாருங்க. அப்ப எவ்வளவு எளிமையாக வருது. அந்த கதையெல்லாம் படிச்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆமா, அதெல்லாம் என்னவா? ஆமா, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் ஓம் விருப்பம் தான். அது சுருக்கம் எங்க இருக்கு? அவனருளாலே அவன் தாழ்மணி, உன்னுடைய அருளால தான் எல்லாம் நடக்குது, இல்லைன்னா ஒண்ணும் நடக்காதுப்பா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பொருள் எதுங்க? ஆக அது வந்து திருவடி பேருன்னு அவரு நினைச்சு பாடுறாரு. ஆனா அந்தந்த ஆன்மாவுக்கு தேவையான தகுதி வழங்குதல். அதான் வேண்டும் பரிசில் ஒன்று. அந்த பரிசு இதுதான் அங்க வரையறுக்கல. ஆனா மாணிக்க வாசகர் வேண்டுவது திருவடி பேரு ஆச்சுங்களா? அந்த இடத்துல அதுதான். ஆனா எல்லாருக்கும் திருவடி பேர் வழங்குவானா? அப்ப அவன் வழங்கலன்னா அப்ப அருள் வழங்க மாட்டான்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்ப இறைவன் அருள் வழங்க மாட்டானா? அவனை கும்பிடலாமா? அப்போ இருங்க, நான் கேட்கறதுக்கு பேர் சொல்லுங்க. கும்பிடலாமா? கும்பிடக்கூடாது இல்ல. அப்போ திருவடி பேர் இல்லாம மற்ற நன்மைகளையும் வழங்குவான். அதுவும் பரிசு. வாழ்க்கையில நோயை நீக்குவான், வாழ்க்கையில உயர்த்துவான், ஞானியாக மாற்றுவான். அது அவரவர் தகுதிக்கு ஏற்ப முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூணாம் பரிசுன்னு சொல்றோம் இல்லையா? அதனால அந்தந்த ஆன்மாக்களுக்கு தேவையான பரிசை நீ வழங்குவாயின்னு அர்த்தம். அங்க மாணிக்க வாசகருக்கு தேவை வந்து வீடு பேரு, அவ்வளவுதான். அதான் வேண்டும் பரிசு ஒன்று உண்டுன்னு அது யாரு கேட்கறாங்களோ அவங்கள பொறுத்த இருக்கு, அவங்கள பொறுத்த இருக்கு. பரிசு என்றால் தகுதி, இயல்பு. அந்த ஆன்மாவினுடைய இல்ல இருங்க வர, அந்த ஆன்மாவுடைய மனநிலைக்கு ஏற்ப பக்தியில எந்த நிலையில இருக்கு. சரியில இருந்தா ஒரு அருள்,
கிரியையில இருந்தா ஒரு அருள், யோகத்துல இருந்தா ஒரு, ஞானத்துல இருந்தா வேற அருள். இந்த படிநிலை மாறும், வேற ஒண்ணும் இல்லை. தகுதிக்கு ஏற்ப அருள் வழங்குவான், அதாவது பரிசு. ஆக எந்தெந்த ஆன்மாக்களுக்கு எப்படி எப்படி நீ உதவி செய்யணும்னு நினைக்கிறியோ, கருணை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அதுவும் உந்தன் விருப்பம். அந்தந்த ஆன்மாக்களுக்கு அதுவும் ஓம் கருணை பாது. நான் கேட்டாலாம் நீ கொடுக்க வேண்டாம், அதான் மாட்டு வேண்டத்தக்கதை அறிவேன்னு சொல்றதுக்கு என்ன, நான் கேட்டா என்ன பிறக்க வச்சா, இப்ப கேக்குறாங்கல்ல நீ என்ன ஏன்டா பெத்தன்னு கேக்குறானா, அது மாதிரிதான் அது கேக்குறாங்கல்ல இந்த காலத்துல. அது போலதான் நான் நானா இந்த பிறப்பு வேணும்னு கேட்டா நீ கொடுத்த, அப்ப நீயே பார்த்துக்கோ என்பது போல வரும். எனவே அந்தந்த ஆன்மாக்களின் இயல்புக்கு ஏற்ப இறைவன் கருணை செய்வான் என்பது அந்த பரிசுக்கு பொருள். சரி, இவ்வாறாக இந்த ஊதியம் பெரும் பயனை பெற்று நாம் திருமந்திர பாடலுக்கு செல்கிறோம். ஆமா, இந்த திருமந்திர பாடல் என்னங்கம்மா, நமக்கு பாடப்பகுதிக்கு நாம போவோம், அவ்வளவுதான். திருமந்திர